யோகேஸ்வரி, மௌன பாபாவை சபைக்கு அழைத்து வா. இங்க வந்திருக்கிற அத்தனை விருந்தினரும் அந்த ஞானி மௌன பாபாவை சந்திக்கட்டும். அவர்தான் என் மகனோட எதிர்காலத்தை குறிச்சிருக்காரு. ஆயுதங்களை கையாள்வதில் சிறந்த திறமைசாலியாகத்தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஆயுதங்களை மட்டும் அல்ல, மற்ற சில விஷயங்களிலும் திறமைசாலியாக இருக்கிறேன். இன்று நான் என்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய இடம் என்ன என்று தெரியப்படுத்தத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இவர்களை பார்த்தாயா? நன்றாக கவனி. இவர்களும் உன்னைப் போலவே தான் ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள். ஆனால் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தலை குனிந்து விட்டார்கள். அதனால் இன்று இவர்கள் என் பேர் துர்கம் தாகா. என் எதிரிகளையும் பிடிவாதம் பிடிக்கும் பெண்களையும் என் முன்னால் தலை குனிய வைப்பேன். நிச்சயம் நீயும் ஒரு நாள் தலை குனிவாய். உன்னை என் ஆசை நாயகியாக்குவேன். இதை என் வாக்காக ஏற்றுக்கொள். மௌனி பாபா, மௌனி பாபா, இந்த ஸ்தூல் எங்கே சென்றான்? என்னுடைய மகன் மார்த்தாண்டன உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் என்னோட மகன் மார்த்தாண்டன ஒரு மேல் அதிகாரியா நியமிக்க ஆசைப்படுறேன். வணக்கம் தலைவரே, உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஆனால் மௌன பாபா எங்கே? அவர் மார்த்தாண்டனுடைய எதிர்காலத்தை சொல்லவிருந்தாரே. நாங்கள் அவரை சந்திக்கவும் அவருடைய கணிப்பை கேட்கவும் ஆர்வமாக இருக்கிறோம். மௌனி பாபா அவருடைய அறையில் இல்லை. அவரோட அறையில இல்லையா? அவர் எங்க போயிருக்காரு? ஸ்தூலிற்கு ஏதோ ஆபத்து. நான் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். ஸ்தூலை காப்பாற்றியாக வேண்டும். நீ எங்க போற? மௌன பாபாவை தேட போகிறேன். அவரை தேடுறதுக்காக அரண்மனையில நிறைய பேர் இருக்காங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. ஏன் கூட. மௌன பாபா எங்கே தலைவரே? மௌன பாபா இப்ப தியானம் பண்றாரு. அவர் சீக்கிரமே இங்க வந்துருவாரு. அது வரைக்கும் நீங்க விருந்து சாப்பிடலாம். அதோட அது வரைக்கும் என் வீர மகன் மார்த்தாண்டன் உங்க எல்லார் சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பான். கேட்டல்ல, இப்போ சபை முடிகிற வரைக்கும் நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, சரியா? நீ எங்க இருக்கிறாய் ஸ்தூல்?
ஏய் நில்லு. என்ன முட்டை இது? இதுக்குள்ள என்ன இருக்கு? இது அரிசி மூட்டை. அரிசியில நிறைய வண்டுகள் இருக்கு. இதை இப்பவே அரண்மனைக்கு வெளியே கொண்டு போய் போடலன்னா அரண்மனை முழுக்க பரவிடும். நீ நம்பலன்னா வந்து திறந்து பாத்துக்கோ. ஆனா ஜாக்கிரதை, அரசர் கேட்டா நீதான் பதில் சொல்லி ஆகணும். சரி சரி, கிளம்பு. எல்லாரும் இங்க இருக்காங்க, ஆனா மௌன பாபாவை தான் காணும். அதோட என் அரசு அறிவுரையாளர் லாக்கா நாபேத், அவன் எங்க இருக்கான்? அவன் என் கூட இங்க இருந்து அறிவுரைகளை சொல்லணும் இல்லையா? அவன் எங்க போனான்? நான் தாசிகளோட அறைகளை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் என் தங்கச்சியோட பெட்டியில இந்த முத்திரைய பார்த்தேன். அந்த பணிப்பெண் தன்னை கஜரியுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். உடனே கஜரியுடைய வீட்டை தேட வேண்டும். எனக்கு தெரிந்து மற்ற பணிப்பெண்களைப் போல எங்குதான் தங்கியிருக்க வேண்டும். உங்களைத்தான். கஜரியுடைய வீடு எங்கே இருக்கிறது? வீடு இங்கேதான் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இங்கே இல்லையே. இங்கு இல்லை என்றால்? 2 நாட்களாக அவரும் அவருடைய கணவரும் எங்கே என்றே தெரியவில்லை. அவர்கள் வேலையில் என்றும் ஓய்வெடுக்கவே மாட்டார்கள். ஆனால் இன்று பாருங்கள், வீட்டை அப்படியே திறந்து விட்டு போயிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு சேவகன் இருக்கின்றான், அக்ஜியு. அவனையும் அவன் குடும்பத்தாரையும் இன்று வரை காணவில்லை. அக்ஜியு இன்னொரு சேவகனா? அவனும் சகோதரனாக உள்ளே வந்திருக்கிறான். அப்படியென்றால் நடந்த அனைத்திற்கும் அந்த இருவர்தான் காரணமா? கஜ்ரி அக்ஜீவ் இருவரையும் தேடியாக வேண்டும். அவர்களை கடைசியாக யார் பார்த்தது? அர்ஜீவனா கடைசியா என் குழந்தையோட அங்க காட்டுக்குள்ள போகிறத பார்த்தேன். காட்டு பகுதி. உடனே அங்கு சென்று தேட வேண்டும். அண்ணா, தங்கள் அரசு அறிவுரையால் நாகித்தை அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டோம். எங்கும் அவர் இல்லை. வெகு நேரமாக யாரும் அவரை பார்க்கவும் இல்லை. இங்க என்னதான் நடக்குது? சந்திரன் மார்த்தாண்டனிடம் மாட்டிக்கொண்டான். ஸ்தூலை காணவில்லை. ஆச்சாரியரும் இங்கு இல்லை. இந்த விஷயத்தை இந்திரனிடம் கூற வேண்டும். ஸ்தூல் எங்கே இருக்கிறான் என்று அவனுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த குதிரை ஏன் இப்படி வெறி கொண்டு ஆடுகிறது? எவ்வளவு அடக்கியும் அடங்க இது மறுக்கிறது. எதிரிகள் நம்மை பல வழியில் தாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்காணிப்பதற்காக எப்படியாவது நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்றாக வேண்டும். சபையில் இருக்கும் பெரியோர்களே, என்னை மன்னிக்கவும். என்னோட தந்தைக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் அவரால் உங்களை சந்திக்க இயலவில்லை. அவர் திரும்பி வரும் வரை உங்களில் எவரேனும் ஒருவருக்கு ஏதாவது விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் தாராளமாக பேசலாம். பேச்சை கேட்கின்ற தகுதியுள்ளவனிடம்தான் எங்களால் மனம் திறந்து பேச முடியும். இங்கிருக்கும் யாருக்குமே உன்னிடம் பேச விருப்பமில்லை. தலைவர் தான் எங்களை இங்கு அழைத்திருக்கிறார். காரணம், மௌன பாபா உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கூற இருக்கிறார். அதை கேட்க வந்தோம். ஆனால் தெரிகிறது, அவர் கூறியது தப்பு என்று அவருக்கு தெரிந்ததால் ஓடிவிட்டார். சற்று பொறுங்கள். என் சுவாமியை விமர்சனம் செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் எதற்கும் உபயோகமாக இருக்கப் போவதில்லை. உங்கள் விருப்பம் இல்லை என்றாலும் இனி வருங்காலத்தில் இந்த பாரஸ்புரா நகரத்திற்கும் அதோடு உங்கள் அனைவருக்கும் தலைவராக வரப்போவது எங்களுடைய சின்ன ஜமீன்தார் மார்த்தாண்டன் மட்டுமே ஆவார். இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். அது உங்களுக்கு பிறகு உங்களுடைய புதல்வர்கள் வந்து ஆள வேண்டும் என்பது. அப்படி இருந்தால் நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் என்னுடைய சுவாமியிடமிருந்து
விலகி இருப்பது உசிதமாகும். உங்களது விருந்தை முடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அனைவரும் கிளம்பலாம். மிக அற்புதம். அடடா, எல்லாரும் திடீர்னு எங்க போயிட்டாங்க? அஸ்வசேனா, ஒரு புறம் ஸ்தூல் எங்கே என்று தெரியவில்லை. இப்பொழுது இந்திரனும் இங்கு இல்லை. இதை சந்திரனிடம் கூறியே ஆக வேண்டும். இங்கே பார், உனக்கு ஒன்றும் இல்லையே. என்னவாயிற்று என்று கூறு. உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? கூறு. வரவேற்கிறேன். இந்த அற்புதமான மரணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்பொழுது இந்த கயிறு இறுக்கமாகுதோ அப்பொழுது உங்கள் உடல் சிதறி தனித்தனியாக போய்விடும். நீங்கள் மரணத்தின் படுக்கையில் நிம்மதியாக உறங்குவீர்கள். அதோட சூரியன் உதிக்கும் போது உங்க இறந்து போன உடல்களை சாம்ராட் தனானந்துக்கு நாங்க பரிசா கொடுக்க போறோம். இந்த கொண்டாட்டம் எப்ப இன்னும் சிறப்பாகும் தெரியுமா? உங்களுடைய முக்கியமான ஆள் அந்த சந்திரகுப்தன் இறந்து போனாதான் இன்னும் சிறப்பா இருக்கும். போ, அவனையும் இழுத்துட்டு வா. இங்க இருக்கிற சேவகர்களும் தாசிகளும் என்னோட அனுமதி இல்லாம அரண்மனையை விட்டு எங்கும் போக கூடாது. இங்க என்ன நடக்குது? அரசே, அரசே, நடப்பதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. என்னுடைய தாசி துர்கேஸ்வரி மௌன பாபாவை அழைத்து வர சென்றிருந்தாள். இப்பொழுது அவளை காணவில்லை. அரண்மனையில் தேடி பார்த்தும் அவள் இல்லை. என்ன? தந்தையே, என்னோட சேவகன் அர்ஜுனனையும் ரொம்ப நேரமா எங்கேயுமே காணோம். மௌன பாபா, அர்ஜுன், துர்கேஸ்வரி, அப்புறம் லாக்கா நாபேத், அதாவது ஒவ்வொருத்தரா திடீர்னு எல்லாரும் எங்க காணாம போறாங்க.
என்னவோ இங்க விசித்திரமா நடக்குது. இத வேரோட அறுக்க வேண்டி இருக்கும். என் குதிரையை கொண்டு வாங்க சீக்கிரம். மொத்த காட்டிலும் தேடியாகிவிட்டது. ஆனால் அவர்கள் இருவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள்? இந்த புழுக்கள் இங்கெப்படி வந்தது? இவைகள் வெறும் பிணங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியவை. ஆனால் இங்கு மிருகங்கள் எதுவும் இறந்த மாதிரி தெரியவில்லை. அப்படியென்றால் இந்த ஒருவேளை அந்த கயவர்கள் அவர்கள் இருவருக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமா? இந்த புழுக்களை ஆராய்ந்தால்தான் எனக்கு விடை கிடைக்கும். ஆச்சாரியார் திரும்பி வரும் வரையில் எந்த விபரீதமும் நிகழக்கூடாது. என் குதிரையை கொண்டு வர ஏன் இவ்வளவு தாமதம்? என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல. அஸ்வசேனனும் உங்களோட குதிரையும் இங்க காணோம். போதும், அனைத்தும் எல்லை மீறி போகின்றது. யாரோ சதி செய்கிறார்கள், ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள். எல்லா கதவையும் உடனே மூடுங்க. யாரெல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிங்க. அண்ணா, நாம் இருவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேறு இருவரை வேலைக்கு வைத்தோம். அவர்கள் இப்போது அங்கு இல்லை. அரண்மனையிலிருந்து இந்த மாதிரி புதுசா நியமனமானவங்களாம் காணாம போறது நல்ல விஷயமா இருக்க முடியாது. யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து சதி செய்யறாங்க. ஏதாவது பண்ணி நாம அவங்க எல்லாரையும் தேடி ஆகணும். சுவாமி, சுவாமி, இப்ப என்ன ஆச்சு? நம் அரண்மனையில் சேர்ந்திருந்த சேவகனும் தாசியும் தற்பொழுதுதான் நியமனமாகி இருந்தார்கள். அவர்கள் காட்டுப்பகுதியை நோக்கி செல்வதை நான் பார்த்தேன், வடக்கு திசையாக. நிச்சயமா இவங்களுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. வீரர்களை வர சொல்லுங்க. உடனடியா அவங்கள காட்டுக்குள்ள அனுப்புங்க. மொத்த காட்டையும் வளைச்சு போடுங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு நானே போய் பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சாதாரண கொலைகாரர்கள் கிடையாது. அந்த இருவரை மட்டும் கொல்லவில்லை, அவர்கள் குடும்பத்தையே அழித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் நான் நினைத்ததை விட இந்த கொலையாளிகள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறார்கள்.
நான் சீக்கிரம் சந்திரகுப்தனை தேடியாக வேண்டும். இப்பொழுது நான் இந்த பழத்தை வெட்ட சிறிய கத்தியை எடுக்கவா அல்லது இங்கிருக்கும் இந்த பெரிய வாளை எடுக்கவா? நீங்கள் எதை எடுப்பீர்கள்? சந்தேகமே இல்லை, சிறியதை எடுப்பீர்கள். காரணம், இந்த சாதாரண வேலைக்காக இவ்வளவு பெரிய வாளை பயன்படுத்துவது தேவையில்லாத ஒன்றாகும். இதைப்போல்தான் வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாக உங்கள் சக்தியை பயன்படுத்துவது தேவையில்லாத ஒன்றாகும். மறக்காதீர்கள், தேவையில்லாமல் உங்கள் சக்தியை பிரயோகிப்பதால் என்றாவது ஒரு நாள் உங்களால் வெற்றியை அடைய முடியும். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது உங்களை பலவீனமாக்கிவிடும். பலசாலியாக இருப்பது சிறந்தது, லாபகரமாக இருக்கும். ஆனால் உங்களிடம் இருக்கும் அதே பலத்தை பாதுகாத்து வைப்பது புத்திசாலித்தனமாகும். நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. நீங்கள் யாரை சேவகனாக நினைத்தீர்களோ, இவன் பிப்பிலியின் ராஜகுமாரன், எங்கள் நாட்டின் பரம எதிரி சந்திரகுப்தன். உங்கள் நாட்டுக்கும் மகத நாட்டுக்கும் பரம எதிரி சந்திரகுப்தன் மௌரியன் பாரஸ்புராவில் பிடிபட்டு உள்ளான். நிறுத்து, நிறுத்துன்னு சொன்ன. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீரர்களே, இவங்களை சிறைபிடிங்க. நீங்கள் பொறுப்புடையவர், எதை செய்தாலும் நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த வாளை எங்கள் மீதல்ல, சாம்ராட்டின் விசுவாசிகள் மீது வைத்துள்ளீர்கள். அதாவது சாம்ராட்டையே நீங்கள் எதிர்க்கிறீர்கள். என்ன? சாம்ராட்டுக்கு நம்பிக்கையானவங்களா? நீ சொல்றது சாம்ராட் தனானந்தனையா? ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள், நாம் அனைவருக்கும் ஒருவர்தான் சாம்ராட். சாம்ராட் தனானந்த் என்னைக்குமே என்னோட அரண்மனையில் இருக்கிற வீரர்களை தாக்க மாட்டாரு. அவருக்கு என்ன பத்தியும் சுவாமி மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தியும் நல்லாவே தெரியும். அதனால என்னை ஏமாத்த கொஞ்சம் கூட முயற்சி செய்யாத. நீ யாருங்கிறத மறைக்காம சொல்லு. அது மட்டும் இல்ல, என் சேவகர்களை கொலை பண்ண எதுக்காக முயற்சி பண்ற? இந்த நம்பிக்கை துரோகிகள் உங்களோட சேவகர்கள் இல்ல, இவங்க மகத நாட்டின் மிகப்பெரிய தேச துரோகிகள். இந்த தேச துரோகிகளை தான் சாம்ராட் தனானந்தன் பல நாட்களா தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், யாரை சேவகர்களாக நினைக்கிறீர்களோ அவன்தான் உங்கள் எதிரி சந்திரகுப்தன். சந்திரகுப்தனா? ஆம், உங்கள் மகனுடைய நெருங்கிய சேவகன். அர்ஜுன் என்று பெயரை மாற்றிய பிப்லி நகரத்தின் ராஜகுமாரன், மகத நாட்டின் மிகப்பெரிய சத்ரு. இவன் சாம்ராட் தனநந்தனுக்கு எதிராக செயல்பட்டுள்ளான். அதோடு இவனும் இவனுடன் இருப்பவர்களும் தாசி துர்கேஸ்வரி, சந்திரகுப்தனின் அம்மா, பிப்லி நகரத்தின் மகாராணி மூரா. அவர்கள் இருவரும் அவன் நண்பர்கள் கூர் மற்றும் இந்திரன். சரி, நீ சொல்லும் கதையில் நான் யார்? ஆச்சாரியார் விஷ்ணுகுப்த சாணக்கியனா?
வணக்கம் பிரபு. இதையும் நீ சொல்லிவிடு. நீ கூறும் கட்டுக்கதையில் என்னுடைய கதாபாத்திரம் என்ன? நான் ஆச்சாரியார் விஷ்ணுகுப்த சாணக்கியனா? ஆம், நீதான் அந்த பிராமணன். இந்த சதி திட்டத்தை அற்புதமா தீட்டி இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதே நீதான் சாணக்கியா. சாம்ராட் தனானந்துக்கு விரோதமா இந்த சந்திரகுப்தனுக்கு நீ எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிருக்க. நீ இவனை வழி நடத்தியிருக்க. அற்புதம். இருவரும் அற்புதமாக கதை சொல்கிறார்கள். நன்றாக கதை எழுதுவீர்களா? பொய் கூறுபவர்கள். எங்கள் ராஜா இருக்கிறாரே, கூர்மையான புத்தியை பயன்படுத்தியதால் மிகச் சரியான நேரத்திற்கு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். இல்லை என்றால் தேச துரோகிகளான நீங்கள் இங்கிருக்கும் அனைவரையும் கொன்றிருப்பீர்கள். பிரபு, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அவகாசம் கொடுங்கள். எல்லாவற்றையும் தங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். ஆனால் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் கூறப்போகும் விஷயத்தை விரிவாக கூறுவதற்கு முன்பு இந்த நிரபராதிகளை விடுதலை செய்யுங்கள். ஒரே ஒரு முறை நான் கூறுவதை முழுமையாக கேட்க வேண்டும். அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும் யார் நிரபராதி, யார் குற்றவாளி என்று. இல்லை மகாராஜா, இவர்களை விடுவித்தால் அது பெரிய தவறாகிவிடும். போதும், நீ அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. இனிமே முடிவை நான் எடுப்பேன். யாரை தண்டிக்கணும் தண்டிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் விஷயத்தை முழுசா தெரிஞ்சுப்பேன். அப்பதான் உண்மையை புரிஞ்சிக்க முடியும். வீரர்களே, என்ன பாக்குறீங்க? இவங்களை விடுதலை பண்ணுங்க. இல்லை மகாராஜா, அவர்களை விடாதீர்கள். சற்று பொறுங்கள். பிரபுவின் உத்தரவையே மீறுகிறாய்? விஷயம் தெரியாமல் உன் மரணத்தை நீயே வரவழைத்துக் கொள்ளாதே. வாயை மூடிக்கொண்டிரு, எதுவும் பேசாதே. பிரபு கூறினார் அல்லவா, எல்லா விஷயங்களையும் நான் விவரமாக கூறப்போகிறேன். பிரபு, முதலில் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு என் அவசியம் எப்போது அதிகமாக தேவைப்பட்டதோ அந்த நேரத்தில் நான் தங்களுடன் இல்லாமல் போய்விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் தங்களுடன் நான் ஏன் இல்லை என்பதற்கு உண்மையான காரணத்தை நான் கூறும்போது தங்களுக்கே அது நன்றாக புரிய வரும். நான் அங்கு இல்லாமல் இருந்ததே நல்லதென்று தங்களுக்கு தோன்றும். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வரலாத்தா? நான் கூற வரும் விஷயம் இதுதான். இங்கு தங்களுக்கு பயங்கர சதி நடந்திருக்கிறது. நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கிறது. தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த மகானான சாம்ராட் தனானந்தனுக்கும் நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கிறது. இவன் தான் அந்த நம்பிக்கை துரோகி. அது மட்டுமல்ல பிரபு, இந்த நம்பிக்கை துரோகி வேறு யாரும் இல்லை, பிப்ளிவனத்தின் முன்னாள் அரசரான சந்திரவர்தன் மௌரியாவின் மகன் சந்திரகுப்தன். இவன்தான். இவன் கூடவே அதோ அந்த அரக்கி இருக்கிறாளே, இவனுடைய அடியாள். இவள் பாரஸ்புராவிற்கும் மகத நாட்டிற்கும் மிகப்பெரிய எதிரியாவாள். அனைத்தும் பொய் பேசாதே கொடியவனே. மகாராஜா, நான் சந்திரகுப்தன் இல்லை. இவளும் சந்திரகுப்தனின் ஆள் இல்லை. சாம்ராட் கூறிதான் நாங்கள் இங்கு வந்தோம். இதை முன்பே உங்களிடம் கூறிவிட்டேன். சாம்ராட் தனானந்தன் உன்னை அனுப்புனார்னு சொன்னதை நான் எப்படி நம்புறது? ஆதாரம் என்னிடம் உள்ளது மகாராஜா. சாம்ராட் தனானந்த் மூலமா தான் இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. நாங்க மிகச்சிறந்த வீரர்கள். எங்களை சாம்ராட்டை நியமனம் பண்ணிருக்காரு. நாங்க இங்க வந்து சந்திரகுப்தனையும் அவனுடைய அடியாள்களையும் கண்டுபிடிச்சு அவங்களை இங்கேயே அழிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. மகாராஜா, இப்பொழுது உங்களுக்கு புரியும் நாங்கள் யார் என்று. சாம்ராட் அவர்கள்தான் எங்களை பாந்திக்கு அனுப்பினார். அவருக்கு நன்றாக தெரியும் இவன் தான் சந்திரகுப்தன் என்று. ஆனால் நாங்கள் அங்கு செல்வதற்கு முன்பு இவர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டார்கள். இது விஷயமா நீ என்ன சொல்ல போற லாக்கா? இந்த தகவலை
சாம்ராட் தனானந்த் தான் அனுப்பி இருக்காரு. நீயே பாரு, இதுல அரசு முத்திரையும் பதிஞ்சிருக்கு. இதை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் பிரபு? இது நிச்சயம் அவர்கள் நாட்டு முத்திரைதான். ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா என்ன? இவர்கள் திருடர்கள் தான். மறந்து விட்டீர்களா? இந்த நாட்டு முத்திரையை கூட இவர்கள்தான் திருடினார்கள். இவர்களால் உங்கள் நாட்டு முத்திரையையே திருட முடியும் என்றால் சாம்ராட் தனானந்தனின் இடத்திலிருந்து முத்திரையை திருடுவது பெரிய விஷயமா? அப்படின்னா என்ன பிரபு? இவர்கள் எப்போதோ இவர்களுடைய சதித்திட்டத்தை தீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் உங்கள் நாட்டு முத்திரையை இவர்கள் திருடியிருக்கிறார்கள். இல்ல, அத திருடினது இவ தங்க கஜிரி தான். அவ்வாறு இவள்தானே கூறினாள். இவள் எதற்காக அப்படி கூறினாள் தெரியுமா? இவளுடைய திருட்டு பழியை இவள் தங்கை மீது சுமத்திவிட்டு தங்களுடைய நம்பிக்கையை பெற ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் இருவரும் ஒன்றை மறந்து விட்டார்கள். இப்பொழுதும் தங்களுக்கு விசுவாசமாக, தங்களுக்காக அவர்களுடைய உயிரையே பணயம் வைக்கும் தங்களுடைய சேவகர்கள் இப்பொழுதும் இங்கு இருக்கிறார்கள். அதோ அந்த சேவகியை பாருங்கள். கூறு மகளே, கூறு. எதற்கும் தயங்காதே. நீ என்ன பார்த்தாய் என்பதை பிரபுவிடம் மறைக்காமல் கூறு. உன்னை எதுவும் செய்ய மாட்டார்கள். என்ன மன்னிச்சிருங்க பிரபு. இவங்க அந்த முத்திரையை திருடுறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா நான் யாருக்கிட்டயும் சொல்லல. எனக்கு சொல்ல பயமா இருந்தது. ஒருவேளை இதை நான் சொன்னா நீங்க என்ன தண்டிச்சிருவீங்களோன்னு நான் பயந்துட்டு சொல்லாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பிரபு. கேட்டீர்களா பிரபு? இவர்கள் போட்ட சதித்திட்டத்தின் முதல் படி இதுதான். தங்களுக்கு மிகவும் நம்பிக்கையாக இருந்த பணிப்பெண்ணையும் சேவகனையும் கொன்றிருக்கிறார்கள். உங்களைத்தான். அதை கொண்டு வாருங்கள். இதை பாருங்கள் பிரபு. தங்களுடைய விசுவாசமான சேவகன் அகிஜித், பிறகு தங்களின் மனைவிக்கு பணிப்பெண்ணாக இருந்த கஜிரி கேஷவ். இவர்கள் மிக கொடூரமானவர்கள். இவர்களை மட்டும் இவர்கள் கொல்லவில்லை, இவர்களுடைய குடும்பத்தையே கொன்றிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருந்த அழைப்பு சின்னத்தை பிடுங்குவதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்போதுதானே அரண்மனைக்குள் நுழைய முடியும். அப்படி நுழைந்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கு இந்த பிணைகள் எங்கிருந்து கிடைத்தது? இதெல்லாம் என்ன? இவங்களை நீதான் கொன்னியா? இதற்கு பின் ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணத்தை நான் கூறுகிறேன். இவர்கள் இருவரும் எதற்கு கொன்றார்கள் தெரியுமா? ஏனென்றால் இவர்கள் இறந்தவர்களிடமிருந்து அனுமதி சின்னத்தை எடுத்துக்கொள்ளத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை பிரபு. இதுதான் இவர்களின் சதித்திட்டத்தின் இரண்டாவது படி. தங்களுடைய அரண்மனையின் நிம்மதியை கெடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த முறை இவர்கள் சாதுரியமாக புதிதாக நியமிக்கப்பட்ட சேவக பணிப்பெண்களை தனித்தனியாக குறிவைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எது நடந்தாலும் மொத்த பழியை சுலபமாக அவர்கள் மீது சுமத்த முடியும். இவர்கள் தப்பிக்க இயலும். அதற்காக இவர்கள் தேர்ந்தெடுத்தது உங்களுடைய மகனின் விசுவாசமான சேவகனான, எதை கூறினாலும் கேட்கக்கூடிய அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிரபுவின் மனைவிக்கு விசுவாசமான சேவகி துர்கேஸ்வரி தேவி இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மௌனி பாபாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. காரணம், அவர் மூலமாகத்தான் இங்கிருக்கும் அனைத்து தலைவர்களின் நம்பிக்கையையும் தாங்கள் ஜெயிக்க இருந்தீர்கள். பிறகு அவன் அஸ்வசேன். தங்களுடைய குதிரையை அடக்குவதில் அவன் வல்லமை படைத்தவன். பிரபு, என் மனதில் ஒரு ஆசைதான் இருந்தது. நான் என்னுடைய சுவாமிக்கு செய்ய வேண்டிய சேவைகளை குறையில்லாமல் செய்து கொடுக்க வேண்டும். அவருக்கு நல்ல பயிற்சி அளித்து அவரை ஒரு மாவீரனாக்க ஆசை கொண்டேன். ஆனால் இவர் கூறுவது நான் பாரஸ்புராவின் இளவரசரோடு சேர்ந்திருந்து அவருக்கு எதிராக சதி செய்ய வேண்டும் என்று. தந்தையே, எனக்கு அர்ஜுன் மீது சந்தேகம் இல்லை. நான் அவனை முழுமையாக நம்புகிறேன். அவன் நமக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் இழைக்க மாட்டான். மௌனி பாபா ஏதோ கூற விரும்புகிறார்.
அவர் என்ன கூறுகிறார் என்றால் உடனே தங்களை ஊர் தலைவர்கள் அனைவரையும் அழைக்கச் சொல்கிறார். அவர்கள் முன்பாக இவர் தெரிவிக்க விரும்புகிறார். அதாவது உங்களுடைய மகன் பாரஸ்புராவின் வருங்கால தலைவனாக வருவான் என்று கூற விரும்புகிறார். பாபா சபையிலேயே கூறியிருந்தால் அனைத்தும் அங்கேயே முடிந்திருக்கும். ஆனால் இவர்கள் இருவரும் பாரஸ்புராவிற்கு எதிரியாயிற்றே. இங்கு அனைவரையும் அழைக்க வந்திருக்கிறார்கள். நல்லது நடக்க இவர்கள் விடமாட்டார்கள். அதனால்தான் மோனி பாபாவை சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். ஆம், இவர்களுக்கு நான் எப்பொழுதும் தேவியோடு இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் இங்கு வந்ததிலிருந்து தேவி கல்கியை பாதுகாப்பாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என்னையும் சிறைப்பிடித்து வைத்தார்கள். இது உண்மைதான் அரசே. இவள் அரண்மனைக்கு வந்ததில் இருந்து இவள் என்னுடனே தான் இருக்கிறாள். இவள் என்னோடு இல்லாத போதுதான் பிரச்சனையே ஏற்படுகிறது. அதனால்தான் நான் உங்களை எச்சரிக்கை செய்தேன். பிரபு, எங்களை நம்புங்கள். நான் தார்க்கு என்னுடைய தங்கை விசும்பா. எங்கள் சாம்ராட்டின் ஆணையின்படி இந்த சந்திரகுப்தனை தேடி அவனை கொலை செய்யதான் வந்தோம். அந்த வேலையை முடிக்கும் சமயம்தான் நீங்கள் இங்கே குறுக்கே வந்துதான் கெடுத்து விட்டீர்கள். பிரபு மீதே குற்றம் சுமத்துகிறாயா? பார்த்தீர்களா? இவன் கூறிய வார்த்தைக்கே இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் பிரபு. ஆனால் இப்போது வேண்டாம். இவன் குற்றவாளி என்று நிரூபிக்கிறேன். இவனிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் பிரபு. இவர்கள் நம்மிடம் கூறியது போலவே இவர்களை மாவீரனான சாம்ராட் ஒரு முக்கியமான வேலைக்காக இவர்கள் இருவரையும் இங்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் பிறகு ஏன் இவர்கள் நேரடியாக பிரபுவை வந்து சந்திக்கவில்லை? வந்து கூறியிருக்கலாமே, பிரபு எங்களை அந்த சாம்ராட் ஒரு முக்கியமான வேலைக்காக அனுப்பியிருக்கிறார் என்று கூறியிருக்கலாமே. தாங்களும் இவர்களை கௌரவித்திருப்பீர்கள். இவர்கள் காரியம் சிறப்பாக முடிய தாங்கள் இவர்களுக்கு உதவி இருப்பீர்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இவர்கள் தங்களிடம் எதுவும் கூறவில்லை. இவர்கள் திருடர்களாக இருந்ததனால்தான் திருட்டுத்தனமாக நுழைந்திருக்கிறார்கள். தங்கள் அரண்மனைக்குள்ளும் நுழைந்திருக்கிறார்கள். தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான சேவகனையும் பணிப்பெண்ணையும் கொலை செய்திருக்கிறார்கள். சந்திரகுப்தனை இவன் எப்படி கொல்வான்? இவன் தானே சந்திரகுப்தன். அது மட்டுமல்லாமல் பிரபு, இன்னொரு முக்கியமான விஷயத்தை தங்களுக்கு கூறுகிறேன். முதல் முறையாக இவன் இப்படி செய்யவில்லை. சாம்ராட் தனானந்தனின் இடத்திலும் இவ்வாறுதான் சேவகனாக இருந்திருக்கிறான். அதைத்தான் இப்போது இங்கும் செய்கிறான். இதை ஏன் செய்கிறான் தெரியுமா? தங்கள் அரண்மனைக்குள்ளேயே இருந்து தங்கள் அரண்மனையை மொத்தமாக அழிக்க பார்க்கிறான். இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. இவன் வேற யாரும் இல்ல. இவன் தான் சாணக்கியன். எனக்கு தெரியும். என்னை பற்றி நீ இதைத்தான் கூறுவாய். அதனால்தான் வந்த உடனே என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். பாருங்கள் பிரபு, நீங்களே நன்றாக யோசியுங்கள். நான் சாதாரண முடி திருத்துபவன், அவரோ அந்தணன். நான் பேச்சுவாக்கில் எதையும் பேச மாட்டேன். ஆதாரத்தோடுதான் பேசுவேன். இவர்கள் இருவரும் குற்றவாளி என்று சொல்வதற்கு என்னிடம் திடமான ஆதாரங்கள் இருக்கிறது பிரபு. ஒருவேளை தாங்கள் நான் கூறுவதை நம்பவில்லை என்றால் நான் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னை நம்ப வைக்கும். அதன் பிறகு நான் என்ன கூறினாலும் என்னை நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடைய சின்ன தம்பி துர்கன் அவர்கள். அண்ணா, இந்த லாகன் என்ன சொல்கிறானோ அத்தனையும் உண்மை. நிஷிம்பாவின் அறையிலிருந்து பிப்ளிவனின் முத்திரை கிடைத்தது. அதோடு இது மௌரிய வம்சத்தின் கௌரவமான கொடியாகும். மகாராஜா, இதெல்லாம் எங்களுது இல்லை. எங்களுக்கு எதிராக ஏதோ சதி நடக்கிறது. சதி திட்டத்தை நீதான் தீட்டியிருக்கிறாய் கொடியவளே. ஆனால் கைவளையலை பார்க்க கண்ணாடி தேவையில்லை. இதை நன்றாக புரிந்து கொள். மிகப்பெரிய ஆதாரத்தை உனக்கு எதிராக நானே கொண்டு வந்திருக்கிறேன். மகாராஜா, ஒரே ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் பாரஸ்புராவிற்கு மட்டும் சதித்திட்டம் தீட்டவில்லை. மகத நாட்டிற்கு எதிராகவும் நடந்திருக்கிறார்கள். உங்கள் ராஜ்யத்தில், உங்கள் இடத்தில் அமைதியை குலைக்க இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். உங்கள் சேவகனையும் பணிப்பெண்ணையும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பிரபு, இவர்களுக்கு மரண தண்டனை அளியுங்கள். மகாராஜா, இந்த பிராமணன் போய் கூறுகிறான். வாயமூடு. நீ சந்திரகுப்த மௌரியர் பிப்லி வனத்தின் ராஜகுமாரன். ஒரு கேவலமான தேச துரோகியாவாய். நீ பாரஸ்புராவை மட்டுமல்ல, மகத சாம்ராஜ்யம் முழுவதிலும் கலவரத்தை உண்டு பண்ணி இருக்கிறாய். அது நீதான். உன்னாலதான் சாம்ராட் தனானந்தன் கவலையா இருக்காரு. அவருக்கு நம்பிக்கையான, ரொம்ப நெருக்கமான தலைவனான நான்
அவரோட பாதுகாப்புக்கு என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்ய தயாராயிருக்க. தேச துரோகத்துக்கும் என்னுடைய சேவகர்களை கொன்ன குற்றத்திற்காகவும் நான் உங்களுக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். கொலைக்கு பதில் கொலைதான் தண்டனையாக இருக்கும். 2 பேரையும் சிறைப்பிடிங்க. இவங்களோட தண்டனையும் ரொம்ப கொடூரமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொடூரமா என்னோட சேவகர்களை இவங்க கொன்னு இருக்காங்க. 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. முடிச்சிருங்க. நிறுத்துங்கள் மகாராஜா, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். எனக்கு தெரியும் நான் இப்ப சாக போறேன். அதனால சாகறதுக்கு முன்னாடி யாருமே போய் பேசவே மாட்டாங்க. அர்ஜுனன் தான் சந்திரகுப்தன். இதுதான் சத்தியம். ஒரு விஷயத்தை மறக்காத. செயல்படும் போது தடங்கள் இருக்கக்கூடாது. சாம்ராட் தனானந்தனுக்கு தகவல் அனுப்புங்க. அவரோட மிகப்பெரிய எதிரி பிப்லி வனத்தின் ராஜகுமாரன் சந்திரகுப்த மௌரியன் இறந்து விட்டான் என்று. சாதாரணமாக தெரியும் இந்த விளையாட்டு பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இது பவன எந்திரம். கொடு. எந்த பக்கம் காற்று வீசுமோ அந்த திசையை நோக்கி இது சுற்றும். இருப்பினும் காற்று வீசும் திசைக்கு எதிராக இதை இயக்க முயற்சி செய்தால் இது உடைந்து போய்விடும். அதாவது உன்னை நீ திடமாக்கிக் கொள். காற்று வீசும் திசைக்கு எதிராக நிற்க முயற்சி செய். இல்லை என்றால் புத்திசாலித்தனமாக செயல்படும். காற்று வீசும் திசையை புரிந்து கொள்ளப்பார். அதனுடன் சேர்ந்து பயணி. பாதுகாப்பிற்காக 2 ஆயுதங்கள் தான் இருக்கிறது. பலம் அல்லது விவேகம். பலசாலியாக இருந்து எதிரியை எதிர்க்க முயற்சி செய். பிறகு வெற்றியை நோக்கி செல். இல்லையே விவேகமாக சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. மகத நாட்டின் மிகப்பெரிய சத்ரு சந்திரகுப்த மௌரி பாரஸ்புராவில் கொல்லப்பட்டார். உடனடியாக பாரஸ்புராவுக்கு புறப்பட்டாக வேண்டும். காத்திருப்பது என்பது மிக கொடுமையான தண்டனையாகும். எப்பொழுது விடியும் என்று தெரியவில்லை. எப்பொழுது நிசும்பாவும் தாகத்தும் என் முன்னே சந்திரகுப்தனின் சடலத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் இப்பொழுதே அந்த பூங்காவிற்கு செல்கிறேன். அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது என்னுடனே இருக்கப் போவது அவர்களது சடலங்கள். அப்பொழுது என் தங்கையின் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும். சாம்ராட் வாழ்க. பாரஸ்புராவின் தலைவரான ஜெகத்ஜலா அவர்கள் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை அனுப்பியிருக்கிறார். நான் இங்கு சந்திரகுப்தனின் சடலத்தை காண ஆவலாக இருக்கும் பொழுது நீ அங்கிருந்து எனக்கு தகவல் கொண்டு வந்துள்ளாயா? உன் மகாராஜா எதிர்பார்க்கும் மகிழ்ச்சியை விட இது முக்கியமா என்ன? சாம்ராட்,
நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பூங்காவிற்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் இந்த தகவலை நிச்சயம் படிக்க வேண்டும். தாயம்மா, இதற்கு முன்பு பத்ரசாலை இவ்வளவு ஆனந்தமாக நீங்கள் கண்டுள்ளீர்களா? இன்று இவன் என்னிடமே பிடிவாதம் பிடிக்கின்றான். ஒரு வீரனின் சந்தோஷம் எப்பொழுதுமே உங்களை சார்ந்துதான் இருக்கும். இவன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அதற்கு காரணமும் இருக்கும். முதலில் அந்த தகவலை அவனை படிக்கச் சொல்லுங்கள். இதுதான் விஷயம் என்றால் தாராளமாக படிக்கலாம். பாடே. மதிப்பிற்குரிய சாம்ராட், உங்கள் சேவகன் ஜகத்ஜலாவின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களிடம் கூறுவதற்கு என் மனம் துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறது. நம் இருவரது நாட்டின் எதிரியான சந்திரகுப்த மௌரியன் பாரஸ்புராவில் கொல்லப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி அவனோடு இருந்தவரும் கொல்லப்பட்டு விட்டார். நீங்கள் உடனே பாரஸ்புராவுக்கு விரைந்து வந்து அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டதை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும். அதுவரையில் நான் இவர்களது உடலை நான் பாதுகாத்து வைக்கிறேன். வாழ்த்துக்கள் சாம்ராட். சந்திரகுப்தனும் அவனது அடியாளும் மகத நாட்டின் மிகப்பெரிய சத்ரு இறந்து விட்டார்கள். சாம்ராட் ஜனானந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறந்து விட்டான், இறந்து விட்டான். இதுவரை நீ கூறிய தகவல்களில் இதுதான் மிகச்சிறந்த தகவலாகும். அந்த சந்திரகுப்தன் இறந்து விட்டான். அவனுக்கு துணையாக ஒருவன் இருந்தானே, அந்த சாதுரிய சாணக்கியன், அவனும் இறந்து விட்டான். மன்னிக்க வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. ஜகத்ஜலா பாரஸ்புராவில் அவர்கள் இருவரை எப்படி தேடி கண்டுபிடித்தார்கள்? அத்துடன் கொலையும் செய்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? தாகக்கும் நிஷிம்பாவும் என்னானார்கள்? இந்த பொறுப்பை அவர்களிடம் கொடுத்தோம். அவர்கள் கொடுத்த தகவலின்படி, அதாவது சாணக்கியன், சந்திரகுப்தன், அதோடு மற்றவர்கள் உடல்களையும் இங்கு அனுப்புவதாகத்தானே கூறினார்கள். அதை மறந்து விட்டீர்களா? மகாமாத்தியரே, ஒரு அற்புதமான சந்தோஷமான செய்தி வரும்பொழுது அதை சந்தேகப்படக்கூடாது. அந்த தகவலை நாம் சந்தோஷமாக கொண்டாடி தீர்க்க வேண்டும். அதை கூட பாருங்கள், நன்றாக பாருங்கள். இது ஜகத்ஜலாவின் அரச முத்திரை. ஜகத்ஜலாவை நான் எந்த அளவிற்கு நம்புகிறேனோ அந்த அளவிற்கு வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஜகத்ஜலா எனக்கு தகவல் அனுப்பி உள்ளார் என்றால் அந்த சாணக்கியனும் சந்திரகுப்தனும் கண்டிப்பாக இறந்து போயிருக்க வேண்டும். நாம் உடனடியாக பாரஸ்புராவிற்கு புறப்பட்டாக வேண்டும். அவர்கள் சடலத்தை காண என் மனம் துடியாய் துடிக்கின்றது. எனக்கு சந்தேகமாக உள்ளது. இந்த தகவலின்படி அங்கு ஏதோ சதி நடந்திருக்கிறது. அதைத்தான் கணிக்க முடியாமல் தவிக்கிறேன். ஜெகத்ஜலால் தனானந்தனிடமிருந்து தப்பிக்க எந்த வழிதான் இருந்தது? அப்படின்னா தகாப்பூ நிஷபா எங்களை சிறப்பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆம், பாந்தி ஊரில் சந்திரகுப்தனை மறைமுகமாக தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போதே தெரிந்துவிட்டது இவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை என்று. அவர்கள் சிறப்பான திறமையானவர்கள் என்று எனக்கு அப்போதே தெரிந்தது. அப்பொழுதே நான் புது புது திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விட்டேன். அரண்மனையில் அந்த முத்திரை திருடு போன பிறகு ஆச்சாரியார் சந்தேகம் கொண்டது சரியாகிவிட்டது. அவர்கள்தான் குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என்று. அவர்களை தான் அந்த தனானந்தன் நம்மை அழிப்பதற்காக அனுப்பியிருக்கிறான். அவர்கள் நம் வழியில் வராமல் இருப்பதற்காக நானும் ஆச்சாரியாரும் இந்த திட்டத்தை தீட்டினோம். அது என்ன திட்டம்? உங்கள் அனைவரையும் அவர்கள் சிறைப்பிடிக்க நாங்கள் அனுமதித்தோம். ஏனென்றால் அவர்களின் தவறான திட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுடைய கவனம் உங்களை பிடிப்பதிலேயே குறியாக இருக்கும்போது அந்த நேரத்தை நான் பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை சேகரித்தேன். அப்போதுதான் ஜகத்ஜலா முன்பாக அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்த முடியும். பிறகு ஒரு பணிப்பெண்ணிடம் சென்று ஜகத்ஜலாவை சந்தித்து ஒரு தகவல் கொடுக்கச் சொன்னேன். இருவரும் காட்டுப்பக்கம் செல்வதை பார்த்ததாக கூறச் சொன்னேன். நம்ம கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற 2 பேர், அதாவது நம்ம அரண்மனைக்குள்ள வந்திருக்காங்களே,
ஒரு தாசியும் சேவகனும் அவங்க 2 பேரும் வடக்கு திசை பக்கம் போறத பார்த்தேன். ஜெகஜ்ஜலா எப்போது காட்டிற்கு புறப்பட்டாரோ நான் துர்கமை அழைத்துக் கொண்டு தஹத் நிஷும்பா அறைக்குச் சென்றேன். முன்பே அந்த இடத்தில் நான் பிப்பிளி வனத்தின் கொடியையும் முத்திரையையும் மறைத்து வைத்தேன். அப்போதுதான் அவர்களை எதிரிகள் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். என் அண்ணன் இருக்கிறாரே, அவர் உன்னை முழுமையாக நம்புகிறார். அதனால் தான் இதை செய்ய வேண்டியதாயிற்று. என் சேவகர்களை நான் சந்தேகப்பட்டதே இல்லை. மௌரிய வம்சத்தின் கொடியா? பிப்ளிவன். இதோ இதை பார்த்தாயா? இது பிப்ளிவனத்தின் சின்னம். இது மௌரிய வம்சத்தின் கொடி. கடைசி கேள்வி ஒன்று கேட்கின்றேன். அவர்கள் எங்களை அங்குதான் கூட்டி செல்வார்கள் என்று உங்களுக்கு எப்படி முன்பே தெரிந்திருந்தது? சந்திரகுப்தன் தான் காரணம். இவன் வேண்டுமென்றே அவர்களிடம் மாட்டிக்கொண்டான். அப்படி மாட்டிக்கொண்டதால் தான் இவனால் அவர்களின் ரகசிய இடத்தை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. அவர்கள் என்னை அந்த ரகசிய வழியில் அழைத்து செல்லும் பொழுது நான் அந்த வழியெல்லாம் மயிலிறகுகளை தூவிக்கொண்டே வந்தேன். அந்த அடையாளத்தை பார்த்துதான் ஆச்சாரியாரும் அங்கு வந்திருந்தார். ஸ்தூல், இங்கு யாரும் இல்லை. நீ வாயை திறந்து பேசலாம். எப்போதும் போல உங்களது யோசனைகள் எல்லாம் சிறப்பாக தான் உள்ளது. நீங்களும் சந்திரகுப்தனும் சேர்ந்து பலமுறை எங்களை ஆபத்திலிருந்து காத்திருக்கிறீர்கள். ஆனாலும் எனக்கு உங்களிடம் ஒரு குறை உள்ளது. அட, இதை விட்டுவிடு ஸ்தூல். இல்லை, என்னால் அது முடியாது. சொல்ல பயமாக தான் உள்ளது. ஆனாலும் இன்று நான் கட்டாயம் சொல்லிதான் தீருவேன். யாரும் இவரை எதுவும் கூறுவதில்லை. புரிந்துவிட்டது. நீ கூற வருவது இதுதானே? நான் தீட்டும் அத்தனை திட்டங்களிலும் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வருவதில்லை. அதேதான். இது அநியாயம்தானே ஆச்சாரியாரே? என்னை மாதிரி ஒருவனால் குறை கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் பயங்கர புத்திசாலி. அதனால் நாங்கள் கூற வருவதற்குள்ளே எங்களது குறைகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். உங்களை எதுவும் செய்ய முடியாத ஆச்சாரியாரே, நீங்கள் தான் சிறந்தவர். இப்போது ஆபத்து விலகிவிட்டது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தனானந்தன் தன்னுடைய மிகப்பெரிய எதிரியின் மரணத்தை சுலபமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். இதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவன் நிச்சயம் இந்த இடத்திற்கு வருவான். பாரஸ்புரம், அதுவும் விரைவில். துர்தரா, நீயும் என்னுடன் வா. துர்தரா, நடந்த அனைத்தையும் உன் கண்களால் நீ பார்த்து ரசிக்க வேண்டும். இல்லை அண்ணா, நான் உங்களுடன் வரவில்லை. நான் இங்கே இருக்கிறேன். நான் என் மகிழ்ச்சியை ஓவியமாக வரைந்து காட்ட ஆசைப்படுகிறேன். நீங்கள் திரும்பி வரும் வரை நான் வரைவேன். நீங்கள் அந்த பிணத்தை பார்த்து ரசியுங்கள். உத்தமம். நான் திரும்பி வரும்பொழுது உனக்கு அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக விரிவாக கூறுவேன். அப்பொழுது நீயும் அழகாக வரைந்துள்ள உன் ஓவியத்தை காட்டு. இதை பிடி. நாம் விரைவாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஆகட்டும் மகே. ஒரு வழியாக அந்த தேச துரோகி சந்திரகுப்தன் இறந்து போய்விட்டான். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஏன் இன்னும் யாரும் வரல? எனக்கு தெரியும், நான் இப்ப சாக போறேன். அதனால சாகறதுக்கு முன்னாடி யாருமே போய் பேசவே மாட்டாங்க. அர்ஜுனன் தான் சந்திரகுப்தன். இதுதான் சத்தியம். சில நேரங்கள்ல நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கனே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இதோ இந்த கையாலேயே மகத நாட்டு தேச துரோகி
அதோட சாம்ராட் தனானந்தனோட மிகப்பெரிய எதிரி சந்திரகுப்தனை கொன்னிருக்க. இவனை அசாக்காவும் மகத சேனையும் ஒன்னும் பண்ண முடியல. அவனை நான் கொன்றேன். இது நமக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. இத நீ ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்தியா? இத கேட்டு சாம்ராட் தனானந்தன் என் மேல சந்தோஷப்பட்டு என்னை இன்னும் 40 ஊர்களுக்கு தலைவனாக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட வெற்றியை நினைச்சு நீ கொஞ்சமும் சந்தோஷப்படல. எப்ப நான் அந்த சந்திரகுப்தனையும் அவனோட ஆட்களையும் கொன்னேனோ அதுக்கப்புறமும் உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் நான் பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? அதை சொல்லு. சொல்லு துர்கன், சொல்லு. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை சொல்றதுக்காக தான் உடனே இங்க வர சொன்னேன். சீக்கிரமே சாம்ராட் தனானந்தன் பாரஸ்பூராவுக்கு வரப்போறாரு. அதோட சீக்கிரமே அவர் இந்த அரண்மனைக்கு வந்து சேர போறாரு. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் ஆவலாதான் இருக்கீங்க. இருந்தாலும் சாம்ராட்டை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாகணும். எல்லாத்தையும் நாம தான் பார்க்கணும். அவர் சாதாரண மன்னர் இல்ல, சாம்ராட் தனானந்தன். அவர் தகுதிக்கு ஏத்த மாதிரியே வரவேற்புகளும் நடக்கணும். அரண்மனைக்கு வர்ற வழிகளை பூக்களை போட்டு அலங்காரம் பண்ணுங்க. அவரை வரவேற்கிறதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரி துர்கன், சாம்ராட் இங்க வர்றதுனால சந்திரகுப்தனையும் மத்த பிணங்களையும் சுத்தம் பண்ணி வை. சாம்ராட் வந்து பார்க்கட்டும். அவரோட பரம எதிரியை என் கையால நான் கொன்னதை அவரும் பார்க்கட்டும். அப்படியே செய்கிறேன். நான் மறந்து விடாதே, நம்மில் எவரும் தனானந்தனுக்கு முன்பாக வந்துவிடக் கூடாது. பிரிந்து செல்லுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு அவன் கண்ணில் படாமல் இருங்கள். இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் கூறிவிட. நான் கூறியது ஞாபகம் இருக்கிறதல்லவா? அண்ணா, உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த 5 மீது சந்தேகம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் கழுகு பார்வையில் இருந்து நிச்சயம் இவர்களை நான் தப்ப விட மாட்டேன். இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன். என்னிடமிருந்து இவர்கள் தப்ப முடியாது. இந்த தகவலை உங்களிடம் கூறுவதற்கு என் மனம் துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறது. நம் இருவரதின் நாட்டின் எதிரியான சந்திரகுப்த மௌரியன் பாரஸ்புராவில் கொல்லப்பட்டுள்ளான். நான் இங்கே இருக்கிறேன். இந்நேரத்தில் இங்கு பல பேர் இருக்கின்றனர். அவர்களுக்கு என்னுடைய உதவி நிச்சயம் தேவை. அவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமையே ஆகும். துர்தரா, எல்லாத்தையும் சரியா பண்ணுங்க. இன்னும் பூக்களை கொண்டு வாங்க. எல்லா இடத்துலயும் போடுங்க. கவனமாயிரு. இன்னைக்கு நான் உன்னை சாம்ராட் முன்னாடி வருங்கால தலைவன் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அதனால ஒழுக்கமாவும் நிதானம் தவறாமையும் இருக்கணும். இப்ப கல்கி எங்க போனா? அவளோட தேவை இங்க இருக்கும் போது எங்க போனானே தெரியல. அவ எங்க போனா? துர்கேஸ்வரி, நீ நன்றாக அறிவாய். நம் தலைவர் சாம்ராட் வருகையை எண்ணி மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஏதேனும் தவறு இழைத்தேன் என்றால் பிறகு இதோ பார், நீ என் கூடவே இருக்க வேண்டும்.
ஆனால் தேவி, எனக்கு இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை செய்ய தெரியாது. எனக்கு அனுபவமும் கிடையாது. ஆனால் தேவி, இங்கு நிறைய தாசிகள் இருக்கிறார்களே, அனுபவம் உள்ளவர்கள், திறமையானவர்கள். அவர்களால் நிச்சயம் உதவ இயலும். ஆனால் எனக்கு உன்மீதுதான் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நீ ஏதும் பேச வேண்டாம். நீ என்னுடனே தான் இருக்க வேண்டும். என்னுடன் வா. நீ யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? சாம்ராட் தனானந்தன் எந்த நேரத்திலும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விடுவார். வா போகலாம். என்ன இது புதிய பிரச்சனை? கல்கியின் வார்த்தையை மீறவும் முடியாது. அதே சமயம் தனானந்த் கண்ணிலும் நான் படக்கூடாது. வரவேற்கிறேன் சாம்ராட். இன்னைக்கு உங்க காலடி பாரஸ்புரா மண்ணுல பட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, இது மொத்த பாரஸ்புராவுக்கும் பெருமைதான். இது எங்களுக்கு கிடைச்ச கௌரவம். நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இங்க மொத்த பாரஸ்புராவும் நவராத்திரி பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இத நான் துர்கா மாதாவின் அருள்னு சொல்லுவேன். இந்த அருமையான நாள்ல என்னால உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க முடியுது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பரிசு. மகா சாம்ராட் தனானந்தன் அவரோட பரம எதிரி சந்திரகுப்த மௌரியா, அந்த சத்ருவை நான் என் கையால் மரணக்குழியில் தள்ளி இருக்கிறேன். அந்த கயவன் தன்னுடைய சதி திட்டத்தை இங்கு தீட்ட முயற்சி செய்தான். ஆனா என்கிட்ட இருந்த ஆயுதம் அவங்கிட்ட இல்ல, அது என்கிட்ட இருக்கு. அந்த ஆயுதம் தான் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் அவனோட நம்பிக்கை துரோகம் என் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. போதும் தலைவரே, ஜகத்ஜலா, நீங்களே நன்றாக அறிவீர்கள். எனக்கு இது போன்ற வஞ்சக புகழ்ச்சியும் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளும் விதமும் துளியும் பிடிக்காது என்று. அதனால் உங்களது புகழ்ச்சியை பிறகு பேசுங்கள். நான் நிதானமாக அதை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சந்திரகுப்தனையும் அவனது ஆட்களின் சடலங்களையும் காண விரும்புகிறேன். கண்டிப்பா சாம்ராட். காட்டுக்குள் மிருகங்கள் மற்றவைகளை வேட்டையாடி பார்த்திருக்கிறீர்களா? பலியாகப் போவது கிடைக்குமோ கிடைக்காதோ, அனைத்தும் ஒரு முக்கியமான விஷயத்தில் அடங்கியுள்ளது. அதை கவனம் என்று சொல்லலாம். தாக்கப்படப் போகிறோம் என்பது முன்கூட்டியே தெரிந்துவிட்டால், பலியாகப் போகிறோம் என்பது தெரிந்துவிட்டால், தன்னை குறிவைத்து விட்டார்கள் என்று தெரிந்தால், அது அங்கிருந்து தப்பித்து ஓடிப்போய் வெற்றி அடைந்துவிடும்.
வாழ்க்கையில் இதே போல்தான் நம்முடைய எதிரியை நாம் தாக்கும் போது நாம் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ. ஒரு முக்கியமான விஷயம் இதில் அடங்கியுள்ளது. நாம் தாக்குவது அவனுக்கு தெரியாமல் நடக்க வேண்டும். நம் எதிரிக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் அவன் எச்சரிக்கையாகி விடுவான். மறந்து விடாதீர்கள், நீங்கள் போடும் திட்டம் ஒருவேளை சிறப்பாகவே இருக்கலாம். அப்படி இருந்தும் உங்களுடைய எதிரிக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் உங்களால் அங்கு வெற்றி பெறவே முடியாது. நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. நான் அனுப்பிய 2 வீரர்களை சந்திரகுப்தன் மற்றும் அவனது வீரன் என்று நினைத்து விட்டாய். எனக்கு ஆதாரங்களையும் காட்டினாங்க. அவர்கள் யார்? என்னோட அரசு ஆலோசகர் லாக்கா நாபித். அவனை என் முன் கொண்டு வந்து நிறுத்த. ஜகத்ஜலா, நீங்களே நன்றாக அறிவீர்கள், எனக்கு வஞ்சக புகழ்ச்சி சிறிது கூட பிடிக்காது என்று. இப்பொழுது அவையெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய பாராட்டு பேச்சினை நான் பிறகு நிதானமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு சந்திரகுப்தனையும் அவனது அடியாட்களின் சடலங்களையும் காண வேண்டும். கண்டிப்பா சாம்ராட். வாங்க சாம்ராட், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். வாங்க. இவனா சாம்ராட் ஒரு பிணத்தை பார்ப்பதற்காக உற்சாகமாக வந்திருக்கிறான்? இவன் மிகவும் கொடூரமான ஒரு அரக்க சாம்ராட் ஆவான். எனக்கு வாக்களியுங்கள் சுவாமி. நீங்கள் ஒரு பொழுதும் இவனைப் போல் ஆகிவிடக்கூடாது. சடலத்தின் நறுமணம், இந்த நறுமணம் மிகவும் அற்புதமாக உள்ளது அல்லவா? இல்லை நண்பா, நான் மாற மாட்டேன். நிச்சயம் என்னால் இவனைப் போல் ஆக முடியாது. நான் ஆவலாக இருக்கின்றேன். எனக்கு விரைவாக அவர்களை பார்க்க வேண்டும். அந்த சடலங்கள் எங்கு உள்ளது? ஒரு நிமிஷம் சாம்ராட். என் மகன் மார்த்தாண்டன முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். மகனா? உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். இன்று உன்னை நான் நேரில் கண்டுவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஜகத்ஜலா. உன் பிள்ளையிடம் நான் எதிர்பார்த்த ஆச்சரியங்கள் ஒன்றுமே இல்லை. அழகாக உள்ளான். இவன் நாட்டின் தலைவனின் மகன் போல் தெரிகிறான், ஆனால் மகாராஜாவின் மகன் போல் அல்ல. மகாராஜாவின் மகன் போல் இருந்தால் அவன் முகத்தில் ஒரு கலை இருக்கும். அது இவனிடம் இல்லை. இப்பொழுது எனக்கு அந்த சடலங்களை காண வேண்டும். வந்துவிட்டது, வந்துவிட்டது. எனக்கு பிடித்த சடலங்கள் வந்துவிட்டது. உடனடியாக திறங்கள்.
அவையெல்லாம் என்னவென்று கூறு ஜகஜலா. சாம்ராட், நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்களோட பெரிய எதிரியை அழிச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒன்று நீ முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது சாதுரியமாக செயல்படுபவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு கேவலமான பரிசை காமிப்பதற்காக என்னை இவ்வளவு தூரம் அழைத்திருக்கிறாயா? மகாமஹி, எழுந்திரு, எழுந்திரு. பிரபு, எனக்கு எதுவுமே விளங்கல. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? இந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு எதுக்காக கோபம் வருது? கோபம் கொள்ளாமல் நீ மிகப்பெரிய குற்றம் செய்துள்ளாய். நான் இங்கு அனுப்பிய 2 மாவீரர்களான தாகத்தையும் நிஷும்பாவையும் சந்திரகுப்தன் மற்றும் அவனது நண்பன் என்று நினைத்து ஏமாந்து விட்டான். சாகரத்துக்கு முன்னாடி யாருமே போய் பேசவே மாட்டாங்க. அர்ஜுனன் தான் சந்திரகுப்தன். இவன் தான் சந்திரகுப்தன்னு என்கிட்ட தெரிவிச்சாங்க. அதோட அதுக்கான ஆதாரத்தையும் காட்டினாங்க. போதும் ஜகஜலா, நீ உன்னுடைய கண்களையும் மூளையையும் மறந்துவிட்டு ஆதாரங்களை நம்பியுள்ளாய். சந்திரகுப்தனுக்கு 16-17 வயதுதான் இருக்கும் என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா? ஆனால் இவனை பார், பாலகன் போலவா தெரிகிறான்? சரி, நீயே சொல், இவனுக்கு என்ன வயது இருக்கும்? பதில் சொல். சாம்ராட்டான சந்திரகுப்தனுக்கு 16-17 வயதுதான் இருக்கும். ஆனால் அவன் மிகவும் புத்திசாலி. இவ்வளவு பெரிய தகவலை நான் எப்படி மறந்தேன்? எனக்கு என்னதான் ஆச்சு? இந்த சந்திரகுப்தனுக்கு 16-17 வயசு இருக்கும்னு நான் எப்படி மறந்து போனேன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்க பிரபு. உங்ககிட்ட பாராட்டு கிடைக்கணுங்கிற ஆசை, அதோட சந்திரகுப்தனை அழிக்கணுங்கிற ஒரு அவசரம், ரெண்டும் என்ன குழப்பிடுச்சு. அதனால தான் இவங்களுக்கு எதிராக கிடைச்ச ஆதாரங்களை உண்மைன்னு நினைச்சேன். அதைத்தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதான் சந்திரகுப்தன் ஒரு பாலகனுங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஆசை, ஆதாரம். இவன்தான் சந்திரகுப்தன் என்ற ஆதாரத்துடன் கூற எவனுக்கு தைரியம் வந்தது? அந்த நபர் யார்? என்னுடைய வீரர்களை கொல்வதற்கு உன்னிடம் பொய்யாக ஆதாரங்களை கொடுத்தது யார்? என்னோட அரசு ஆலோசகர் லாக்கா நாபித். துர்கன், இவங்க அறையிலிருந்து என் தம்பி துர்கமுக்கு இந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சது. இதுதான் இவங்கெல்லாம் துரோகிங்கிறதுக்கான ஆதாரங்கள். ஒருவேளை சந்திரகுப்தனை காப்பாற்றுவதற்காக பொய்யான ஆதாரத்தை வைத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் இந்த விஷயங்கள் உன் மூளைக்கு ஏன் எட்டவில்லை? அவன் யார் என்று கூற. லாக்கா நாபத். என் முன் உடனடியாக அவனை கொண்டு வந்து நிறுத்து. நான் அவனை இப்பொழுதே பார்க்க வேண்டும். சரி சாம்ராட். லாக்கா நாபித் எங்க இருந்தாலும் அவனை உடனே சாம்ராட் தனானந்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இப்போது நாம் என்ன செய்வது?
அங்கே தனானந்தன் உங்களை காண துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றான். இங்கே ஜலக் ஜலாக்குடைய வீரர்கள் மொத்த இடத்திலும் பசி வந்த மிருகம் போல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் ஒரு யோசனை உள்ளது ஆச்சாரியாரே. சபையினுள் நான் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்போது வெளியில் வருகிறீர்களோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவன் உங்களை தாக்குவதற்கு முன்பாக நான் அவனை தாக்கி விடுகிறேன். அப்போதுதான் அந்த கணமே அந்த இடத்திலேயே அவன் உயிரை என்னால் பறிக்க இயலும். அதோடு வீர மரணம் அடைவதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்போது நீ எதுவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய இந்த திட்டத்தில் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. வெற்றிக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. தனானந்தனோடு நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை 150 நபர். இந்த 150 பேரை மட்டும்தான் உன்னுடைய கண்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே, அவன் கொடூரமானவன். அவன் தனானந்தன். மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாத ரகசிய வீரர்கள் உடனிருப்பார்கள். வீரர்கள் வேஷத்தை மாற்றிக்கொண்டு அவனோடு தொடர்ந்து செல்வார்கள். அவனுக்கு ஆபத்து நெருங்குகிறதென்று அவர்களுக்கு சிறிது தெரிந்தாலும் அவர்கள் சற்றும் தயங்காமல் உள்ளே வந்து விடுவார்கள். இந்த இடத்தையே மயானமாக மாற்றி விடுவார்கள். அந்த லாக்கா நாப்பித் எங்க இருக்கான்னு போய் தேடுங்க. சீக்கிரம். அந்த துரோகி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஆனால் சுவாமி, இந்த அரண்மனையை விட்டு அவன் முன்பே தப்பிச் சென்று இருந்தால் தப்ப முடியாது. நாங்கள் இங்கு வந்தவுடனே இந்த அரண்மனையை சுற்றி 500 வீரர்களை நிற்க வைத்து விட்டோம். அவர்களை மீறி தப்பிச் செல்வது முடியாத காரியம். சேனாதிபதி பத்ரசால், விரைந்து சென்று நம்முடைய வீரர்களிடம் சொல்லுங்கள். விரைவாக அந்த துரோகியை பிடித்து நம் சாம்ராட் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். துரிதமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவன் அந்த சேவகன் அர்ஜுன் தான். எப்படியாவது ஆதாரங்களை விரைவாக கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அந்த சேவகன் தான் ராஜகுமாரன் என்று தோலுரித்து காட்ட வேண்டும். பிறகு அந்த தாசி துர்கேஸ்வரி, அவனுடைய அம்மா மகாராணி மூராதா. அப்பொழுதுதான் அந்த துர்கேஸ்வரியை என் பிடியில் சிக்க வைக்க முடியும். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலைகளில் தாங்கள் எனக்கு துணையாக நின்றிருக்கிறீர்கள். இப்போது உங்களை விட்டுவிட்டு நான் எப்படி செல்ல இயலும்? இல்லை ஆச்சாரியரே, தாங்கள் இதை தனியாக செய்வதற்கு நான் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சந்திரகுப்தா. புரிந்து கொள்ள முயற்சி செய். இப்போது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை. அதனால் கடுமையான முடிவுகளை எடுத்தாக வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் எல்லோருடைய கண் முன்பாக எனக்கு மரண தண்டனை கிடைத்தாலும் அந்த நேரத்திலும் நீங்கள் யார் என்பதை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. ஆனால் ஆச்சாரியரே, இது உன்னுடைய குருவின் கட்டளை. பெரியவரே, வணங்குகிறேன். தங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கேள். இந்த சந்திரகுப்தனை தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது அடையாளம் இருந்தால் கூறுங்கள். அப்படி ஏதாவது தெரிந்தால் அவனை உடனடியாக கண்டுபிடித்து விட முடியும். உன்னால் அவனை கண்டுபிடித்து விட முடியும் என்று நினைக்கிறாயா? எல்லோரும் இந்த முயற்சியை செய்துதானே ஆக வேண்டும். அதன் காரணமாகத்தானே நாம் அனைவரும் லாக்கா நாப்பித்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், இல்லையா? ஒரு பொருள் உள்ளது. அதை அவன் தன் உயிரினும் மேலாக மதிக்கிறான். அவன் அம்மாவின் வளையல் தான் அது. அதாவது சந்திரகுப்தனின் அம்மாவின் வளையலா? தனானந்தனை எப்படி சமாளிப்பது? இந்த பிரச்சனையை என்னிடம் விட்டுவிடு. நீ ஒரு விஷயத்தில் உன் கவனத்தை செலுத்து. அவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை யோசி. ஞாபகம் இருக்கட்டும், உன்னுடைய ஏதாவது அடையாளம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அடுத்த நிமிடமே உன்னை பற்றிய உண்மை தெரிந்துவிடும். இப்போது நீங்கள் செல்லலாம். அனைவரும் தனித்தனியாக பிரிந்து செல்லுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். பார்க்க முடியாத இடத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். நான் தனானந்தனுக்கு முன்பாக நின்றாக வேண்டும். இல்லை ஆச்சாரியாரே,
தாங்கள் என்னுடைய குருவாக இருந்தாலும் கூட நான் தங்களை இதை செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆச்சாரியர் என்ன கூறுகிறாரோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய நாட்டிற்காக தன்னையே இழப்பதற்கு தயாராகிவிட்டார். நீ தனானந்திடம் மாட்டிக்கொண்டால் நம்முடைய லட்சியம் நிறைவேறாது. தனானந்த் ஜெயித்து விடுவான். அதன் பிறகு நம்முடைய நாடு அது மீண்டும் தோற்று போய்விடும். அதனால் அவர் செல்வதுதான் நல்லது. நான் கூறப்போவதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாற வாய்ப்பிருக்கிறது. போகும் பாதையில் தடங்கல்கள் வரலாம். ஆனால் நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக நீ எப்போதும் பின்வாங்காமல் முன்னேறித்தான் செல்ல வேண்டும். எப்பொழுதும் முன்னேறித்தான் செல்ல வேண்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப நீயே சொல்லு. சாம்ராட் மூலமா அனுப்பப்பட்ட 2 பேர் இறந்து போனதுனால என்ன நிரூபணமாச்சு? திரு லாக்கா நாபித் போய் சொல்றான்னா இறந்தவன் உண்மையை சொல்றான். அதான நிரூபணமாகுது. அந்த 4 பேருக்காக அவன் பரிஞ்சு பேசினானே, அவங்க உண்மையிலேயே சந்திரகுப்தனோட ஆளுங்களா தான் இருக்கணும். அவங்க எல்லாரும் சேவகர்களா இருந்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? சாம்ராட்டிடம் உண்மையை சொல்லாமல் அண்ணனை நான் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என் திட்டம் வெற்றி பெறாமல் போய்விடும். அண்ணா, நீங்கள் சற்று அமைதியாக இருப்பதுதான் நல்லது. நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சென்ற முறை சந்திரகுப்தன் இறந்து விட்டான் என்று நீங்கள் சாம்ராட்டிடம் கூறினீர்கள். ஆனால் ஆதாரங்கள் இல்லாததால் அது பொய் என்று ஆகிவிட்டது. அப்பொழுது சாம்ராட் செய்தது என்ன? இப்பொழுது நீங்கள் மறுபடியும் சந்திரகுப்தன் விஷயத்தில் சாம்ராட்டிடம் ஏதாவது கூறினால், இம்முறையும் அது பொய்யென்று ஆகிவிட்டால் சாம்ராட் தங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார். சரியா சொல்ற. அதனால் தாங்கள் இப்பொழுது எதுவும் சொல்ல வேண்டாம். இதன் பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நடக்கும் அத்தனை விஷயங்களை நீங்கள் அமைதியாக இருந்து கண்காணியுங்கள். அரண்மனையில் எதுவும் நிகழாதது போல் அமைதியாக இருங்கள். அதுதான் தங்களுக்கு நல்லது. இங்கு யாரும் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அனைத்தும் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அது மட்டுமின்றி தாங்கள் இந்நாட்டின் தலைவனாக உள்ளீர்கள். அப்படி இருந்தும் சந்திரகுப்தனை தேடுவதில் தாங்கள் சாம்ராட்டுக்கு உதவி செய்கிறீர்கள். இதை கடைபிடித்தால் மட்டும் போதும். சரி பிரபு, லாக்கா நாபித் கிடைத்து விட்டான். அவனை சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். சிறப்பு. இதை பாருங்கள் அண்ணா, இந்த முடிவை தாங்கள் சாம்ராட்டிடம் விட்டுவிடுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லாக்கா நாபித் உண்மையிலேயே சாணக்கியன் தானா இல்லையா என்று. அதுவரை தாங்கள் மௌனமாக இருந்து நடப்பதை வேடிக்கை பாருங்கள். அத்துடன் தயை கூர்ந்து எந்த தவறும் செய்து விடாதீர்கள். புரிந்ததா அண்ணா? புரியுது. இப்பவே அந்த துர்கேஸ்வரியோட அகம்பாவத்தை அடக்கற. அவளை நான் என் காலடியில விழ வைப்பேன். உனக்கொன்று தெரியுமா துர்கேஸ்வரி? நாங்கள் எல்லா வருடங்களிலும் இந்த நவராத்திரி பூஜையை கோலாகலமாகவும் மிகுந்த சந்தோஷமாகவும் கொண்டாடுவோம். அற்புதம், அட்டகாசம், அதிசயம். என்ன ஒரு அழகு! நான் இந்த இடத்தை கூறினேன். இவ்விடத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பூங்காவிற்குள் நுழைந்தது போல்.
அத்துடன் இந்த அழகான பூங்காவிற்குள் தங்கள் கணவனின் தம்பி ஒரு பூவை பறிக்கக் கூடாதா? கூறுங்கள் அண்ணி. இவள் தான் அந்த பூ. இதை நான் பறிக்க ஆசைப்படுகிறேன். நீ செல்ல முயல்கிறாய். என்ன இது? எனக்கு இவள் என்னுடனே இருந்தால்தான் சௌகரியமாக இருக்கும். பூஜைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். நவராத்திரியின் கடைசி நாள் இன்று. அதனால் இவள் என்னுடன் இருந்து அனைத்து காரியங்களையும் அதற்கு தங்களிடம் ஏகப்பட்ட சேவகிகள் உள்ளார்களே. மற்ற வேலைகளை அவர்களிடம் கூறுங்கள். இவளை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இவளை பாதுகாத்துக் கொள்ள இவளுக்கே நன்றாக தெரியும். இதை பார்த்தீர்களா? பூக்களுக்கு நடுவிலே இருக்கும் முள். இவள் ஒரு சாதாரணமான மென்மையான சேவகி கிடையாது. இவள் வீரமங்கை, சத்திரிய குலத்தை சேர்ந்தவள். இவள் துர்கமிற்கு என்னை பற்றி சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. அதை தனானந்திடம் இவன் கூறிவிட்டால் பிறகு அனைவரும் மாட்டிக்கொள்வோம். இந்த பானையை பாருங்கள். இதை நான் பயன்படுத்த வேண்டுமென்றால் இதனுடைய அளவுகோலை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதே போலத்தான் மனிதனின் வாழ்க்கையிலும் அவன் அடுத்த ஒருவனை நம்புவதற்கு முன் அல்லது அவனை ஒருவன் நெருங்குவதற்கு முன்பு அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தகுதி என்ன, அவனுடைய சக்தி என்ன, அதோடு அவனுடைய எல்லை என்ன. காரணம், இது எதுவும் தெரியாமல் ஒருவனை நீங்கள் நம்பிவிட்டால் பிறகென்ன? இந்த பானையைப் போலவே அந்த நபர் உங்களுக்கு உறுதுணையாக நிற்க மாட்டான். உங்களுடைய நம்பிக்கையை அவன் அழித்து விடுவான். நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. நீதான் அந்த லாக்கான பித்தா? எனக்கென்னவோ இவனை காணும் பொழுதே இவனுடைய பேர் மீதே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நானும் இவனை சந்தேகிக்கிறேன். இவன் நாப்பித் கிடையாது. இவள் ஒரு சாதாரணமான மென்மையான சேவகி கிடையாது. இவள் வீரமங்கை, சத்திரிய குலத்தை சேர்ந்தவள். இவள் என்னுடன் வா. மகாராஜா, லாக்கானா பித் வந்து விட்டான். என்றால் நீதான் லாக்கான பித்தா? உன்னால் தான் என்னுடைய மிகச்சிறந்த மாவீரர்கள் இருவரை இழந்து விட்டேன். ஒரு அறிவுரையாளன் இந்த அளவிற்கு புத்திசாலியாக பேசுகிறான் என்றால் எனக்கு சற்று சந்தேகமாக உள்ளது. உனக்கு எவ்வாறு அவ்வளவு ஆழமாக நம்பிக்கை வந்தது? தாகத்தான்
சந்திரகுப்தன் என்று எவ்வாறு கூறினாய்? அது சாம்ராட் அவர்களே, நானோ ஒரு முடி திருத்துபவன். இதற்கெல்லாம் உங்கள் மன்னருடைய கருணைதான் காரணம். அவர்தான் என்னை அரசு ஆலோசகராக நியமித்தார். அதோடு ஒரு அரசு ஆலோசகராக இருக்கின்ற காரணத்தால் அவரை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஒரு ஆபத்து நெருங்குவது போல் தெரிந்தாலும் நான் உடனே எச்சரிக்கை செய்வேன். ஆனால் எந்த விஷயத்தை பற்றி எனக்கு விவரமாக தெரியாதோ பிறகு எப்படி நான் எச்சரிக்கை செய்வேன்? அதனால் சங்கடம் வருகிறது என்று தெரிந்தவுடனே என் மனம் கூறியது. எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் அவர்களை பின்தொடர்ந்தேன். அப்படி பின்தொடர்ந்ததால் என் சந்தேகம் வலுவாகிவிட்டது. எப்படி தெரியுமா? அவர்களை நான் பிரபுவுடைய நம்பிக்கையான சேவகன் அகஜேன் மற்றும் பிரபுவின் நம்பிக்கையான சேவகி கஜரியை பிணமாக பார்த்தேன். அங்கு அவர்கள் பிணங்கள் மட்டும் இல்லை சாம்ராட் அவர்களே, அவர்கள் குடும்பத்தாரையும் கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். அப்போது எனக்கு தோன்றியது, இவ்வளவு கொடூரமாக கொலை செய்பவன் மகத நாட்டின் எதிரி சந்திரகுப்தனும் அவனுடைய ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று. நான் என்ன செய்வேன்? என்னால் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. மன்னிக்க முடியாத தவறு செய்துவிட்டேன். இருந்தாலும் தாங்கள் இதை நம்பிக்கை துரோகம் என்று கூறக்கூடாது. நீங்கள் என் தலையை வெட்டி சாய்க்கலாம், அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் அரசு விவாத அரங்கில் நடக்கத்தானே செய்யும். இதெல்லாம் தெரியாமல் தான் நடந்திருக்கிறது பிரபு, தெரியாமல் தான் நடந்திருக்கிறது. அப்போது இருந்த சூழ்நிலையும் ஆதாரமாக காட்டிவிட்டது. அந்த ஆதாரங்களும் இதைத்தானே கூறியது, இதை எச்சரிக்கை செய்தது. அவன் சந்திரகுப்த மௌரியன் என்று. கேட்பதற்கு மிக நன்றாக உள்ளது. ஒரு முடி திருத்துபவன் எவ்வளவு அற்புதமாக பேசுகின்றானே. சிறிதளவு விசித்திரமாக உள்ளது. சம்ராட், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, இந்த முடி திருத்துறவன் புத்திசாலி. இவன் சொல்றான், சாம்ராட் தனானந்த ஆட்சி காலம் நடக்கும் போது ஒரு முடி திருத்துறவன் தன்னோட தொழிலை மட்டுமே பார்க்க கூடாதுன்னு சொல்றான். எவன் புத்திசாலியாக உள்ளானோ அவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? எவ்வாறு அவன் உண்மையை ஆதரிக்கின்றானோ அவ்வாறே உண்மை இல்லாததையும் அவனால் உண்மையாக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இப்பொழுதும் இவன் ஒரு முடி திருத்துபவன் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அருமையாக கூறினீர்கள் மகாமகி. எனக்கும் அதே சந்தேகம் உள்ளது. இவன் முடி திருத்துபவன் கிடையாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நான் இப்பவே நம்மளோட வீரர்களை இவனோட ஊருக்கு அனுப்புறேன். இவனை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்றேன். உன்னை போன்ற மூடர்களை நம்பி நான் மகத நாட்டிற்கு மகாராஜாவாகவில்லை. இவன் யார் என்கின்ற உண்மையை நானே தெரிந்து கொள்ள முடியும். இவனை எப்படி சோதிப்பது? மூடி திருத்துவது அது ஒரு அருமையான கலை. அதை சாதாரணமாக எவரும் கற்றுக்கொள்ள முடியாது. முடி திருத்துபவர்களுக்கு இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த திறமை இது. அற்புதமான கலை. இவன் முடி திருத்துபவனா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்கின்றேன். முடி திருத்துபவனுக்கு இவ்வளவு அறிவு என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒருவேளை இவன் பொய்யானவனாக இருந்தால் இவன் கூறிய அனைத்து விஷயங்களும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இவன் முடி திருத்துபவன் அல்ல. அதனால் இந்த சபையில் இவன் என்னவெல்லாம் கூறினானோ அவையெல்லாம் பொய் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருகில் வா லாக்கா நாபெத். உனது உபகரணங்களை கொண்டு வா. நானும் இப்பொழுது காண்கிறேன் உன் முடி திருத்தும் கலையில் நீ சிறந்தவனா இல்லையா என்பதை காண்கிறேன். உள்ளே வா. நீங்கள் என்னிடம் என்ன கூற வேண்டுமோ
அதை இப்பொழுதே இங்கேயே கூறினால் நல்லது. என் மனதில் இருக்கும் விஷயத்தை எப்படி வெளிப்படையாக சொல்ல? அவ்வாறு நான் கூறும்போது யாராவது அதை கேட்டுவிட்டால் ராணியின் மனது மிகவும் கஷ்டப்பட்டு போய்விடும் இல்லையா? சரியா மகாராணி மூரா? மூராவா? எனது பெயர் துர்கேஸ்வரி. தவறான பெயரை வைத்து என்னை அழைத்தீர்களே, அந்த விளையாட்டு முடிந்ததெனில் நான் இங்கிருந்து செல்கிறேன். நான் சென்று தேவிக்கு உதவி செய்ய வேண்டும். விளையாட்டு அது இப்பொழுதுதான் ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய இந்த அற்புதமான நடிப்பு என் முன்னே செல்லுபடியாகாது. ஏனென்றால் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். நிஷும்பக் சரியாகத்தான் சொன்னார். அர்ஜுன் தான் சந்திரகுப்தன் என்று. அவன்தான் பிப்ளிவனின் ராஜகுமார். சந்திரா, உனக்கு தெரியும் அல்லவா? நீ அதை இங்கேதான் வைத்தாயா? ஆம் இந்திரா. நான் அதை இங்குதான் வைத்திருந்தேன், எனக்கு தெரியும். அந்த ஜெகஜாலா தெளிவாகத்தான் கூறியிருந்தார். ராஜ குடும்பத்தினருக்கு மட்டும்தான் இந்த அறையினுள் வருவதற்கு அனுமதி கிடைக்குமா? அப்போது அம்மாவின் வளையல் எங்கே இருக்கிறது? இது போதும். உன்னுடைய அழகிய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்ததே, எனக்கு அது போதும். இதுவே உண்மையை விளக்கிற்று. அதாவது நீதான் மகாராணி மூரா. அத்துடன் இந்த வளையல் இது உனக்கு சொந்தமா? உன்னுடைய அன்பான மகன் சந்திரகுப்தனுடைய விலைமதிப்பற்ற சொத்தாயிற்றே. அத்துடன் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. சாம்ராட் தனானந்தன் இந்த வளையலை பார்த்தால் அனைத்து உண்மையும் தெரிந்துவிடும். சரி, இந்த உண்மையை நான் சாம்ராட் தனானந்திடம் சொல்லாமல் விட்டுவிட்டான். அதாவது நீதான் மகாராணி மூரா. பிறகு அர்ஜுன் தான் உன்னுடைய மகன் சந்திரகுப்தன். பிறகு ஸ்தூல்பத்ர மௌன பாபா. பிறகு அஸ்வசேன், இந்திரஜலே. பிறகு லாக்கா நாப்பே, அவன் சாதுரிய பிராமண சாணக்கியன். இந்த விஷயங்களை நான் சாம்ராட்டிடம் சொல்லாமல் விட்டால் அது ராஜதுரோகம் ஆகிவிடுமே. நான் ராஜதுரோகம் செய்துவிட்டேன் என்றால் இந்த மகாராணி தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு என்ன பரிசாக கொடுப்பார்கள்? எனக்கு நீ என்ன பரிசு தருவாய்? ஒரு உண்மையை சொல்லவா? எப்பொழுது உன்னை பார்த்தேனோ அன்று முதல் எனக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வை அனுபவித்தேன். அதற்கு என்ன காரணம்? நீ ஒன்றும் சாதாரண தாசி அல்ல. நீ ஒரு மகாராணி. அத்துடன் இன்று வரை ஒரு மகாராணியை அடைய வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடு. அப்படி கொடுத்து நீ அனைவரையும் காப்பாற்றிவிடு. சரி? லாக்காவுக்கு முடித்திருக்கிற வேலையை கொடுத்து நீங்க எதையோ நிரூபிக்க பாக்குறீங்கன்னு தெரியுது. சரியாக கூறினாய் ஜெகஜாலா.
நீயே ஒரு முடி திருத்துபவன். இந்த வேலை எவ்வளவு சிறந்தது என்று நீயும் நன்றாக அறிவாய். இது ஒரு சிறந்த கலை மற்றும் இது ஒரு சாதனை. முடி திருத்துபவன் அவனது வேலையை செய்யும் பொழுது அவனுடைய கவனத்தை சிதற விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் மனம் சஞ்சலப்பட்டால் அப்பொழுது அவன் கைகள் சரியாக வேலை செய்யாது காயம் ஏற்படும். அதனால்தான் அவனை இந்த வேலையை செய்ய கூறியுள்ளேன். இன்று அவனிடம் நிறைய கேள்விகள் கேட்பேன். அவன் வேலை செய்து கொண்டே அதற்கான பதிலை கூற வேண்டும். அவன் உண்மையை மட்டும் கூறினான். அவன் கைகளில் எந்தவித பதட்டமும் தெரியாது. ஒருவேளை அவன் போய் கூறுகிறான் அப்படி என்றால் அவனுடைய மனம் வேலையை கச்சிதமாக செய்ய விடாது. ஒன்று அவனுடைய கைகளானது நடுங்க ஆரம்பிக்கும், இல்லை என்றால் நின்றுவிடும். இதுவே அவனது குற்றத்திற்கான ஆதாரங்கள் ஆகும். அதன் பிறகு என் நாட்களை கொண்டு அவன் கூறிய பொய்களை மட்டும் அழிக்காமல் அவனையும் நிரந்தரமாக அழித்து விடுவேன். நான் தயாராக இருக்கிறேன் சாம்ராட். இங்கு நானும் கூட தயாராக உள்ளேன். லாக்கா நாபெத். நிறுத்து. நீ எதற்காக அந்த கத்தியை பயன்படுத்துகிறாய்? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? எப்போதுதான் கடவுள் எனக்கு அருள் புரிந்திருக்கிறார். அதனால்தான் மகா சாம்ராட்டிற்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நான் இதை வீண் போக விட மாட்டேன். நான் கேள்விப்பட்டேன், அதாவது சாம்ராட்டும் தன்னுடைய ரோமத்தை சரி செய்வதற்கு இதைத்தான் பயன்படுத்துகிறார். சாதுரியமாக நடந்து கொள்ள சிறிதளவும் முயற்சி பண்ணாதே லாக்கா நாபெத். இன்று நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்பேன். அதுவே நீ முடி திருத்துபவனா இல்லையா என்று எனக்கு காட்டிவிடும். நீ கூறும் பதில்களில் ஒன்று எனக்கு சரியில்லை என்று தெரிந்தால் இதுவே உன்னுடைய இறுதி நாளாக இருக்கும். உனது பெயர்? லாக்கா நாபெத். என்ன நாபெத்? பனானி நாபெத். முழு பெயர்? பேரி. குலம்? பேரவி. குலதெய்வம்? கால் பைரவி. குல சின்னம்? இதோ இந்த முடி. இதுதான் எங்கள் குலத்தின் சின்னம். தந்தை பெயர்? பந்தா. பாட்டனார் பெயர்? மகத். முப்பட்டனார் பெயர்? தோஹி. ஊர்? ஜாலாவாடி. நிரந்தர ஊர்? தர்சா. இங்குதான் நீ பிடிபட்டு விட்டாய். நீ விரித்த வலையில் இப்பொழுது நீயே சிக்கிவிட்டாய் லாக்கா நாபெத். நீ அனானி நாபித் என்றுதானே என்னிடம் கூறினாய். அனானி நாபித்காரர்கள் தர்சாவை சேர்ந்தவர்களே கிடையாது. மன்னிக்க வேண்டும் சாம்ராட். இப்போது தங்களிடம் நான் பொய் கூறவில்லை. அதாவது பிராமணர்களில் அவர்களுக்கு கோத்திரம் ஞாபகம் வரவில்லை என்றால் அவர்கள் தங்களை கௌஷிக கோத்திரம் என்று கூறிக்கொள்ளலாம். அதே போலத்தான் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களின் நிரந்தர இடம் தெரியவில்லை என்றால் தர்சாவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த முடித்திருத்தும் சமுதாயத்தைச் சேர்ந்த தங்களுடைய தந்தை சொர்க்கவாசி ஸ்ரீ பத்மானந்தம் அந்த ஊரைச் சேர்ந்தவர்தான். நான் வைத்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்று விட்டாய். உனது அடையாளம் என்னை நம்ப வைத்து விட்டது. சபையில் நீ என்னவெல்லாம் கூறினாயோ அவை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் உன்னுடைய பதில்களில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். அதனால் உன்னை இப்பொழுது கௌரவிக்க வேண்டும். பத்ரசால்.
இன்று தங்களுக்கு சேவை செய்ததில் எனக்கு நிறைய புண்ணியம் கிடைத்து விட்டது. அப்படியே தாங்கள் இந்த சிறுவனுக்கு, அதாவது இந்த ஏழையை கௌரவிக்க விரும்பினால் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அதாவது தாங்கள் தங்களுடைய கையால் கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் கையால் பரிசு வாங்கினால் அது அந்த கடவுளிடமிருந்து பெற்றதற்கு சமம். என்னது கடவுளா? நீ உண்மையானவன்தான். சரியான சமயத்தில் சரியான விஷயங்களை பேசுகிறான். வாங்கிக்கொள். இந்த ஆபத்தை எப்படியோ கடந்து விட்டோம். ஆனால் தனானந்தன் இங்கு இருக்கும் வரை நம்மில் எவருக்கும் பாதுகாப்பு கிடையாது. நீ என்ன நினைத்தாய்? உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைத்தேன். பிரச்சனைகள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வழியை காட்டிவிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் துர்கம். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னுடைய புத்திரனோ இல்லை என்னோடு இருக்கும் யாரேனும் ஒருவரோ எனக்காக வந்து நிற்பார்கள். பாதுகாப்பாக இருக்கிறேனா என்று தெரிந்து கொள்வார்கள். நீ என்னை இங்கு அழைத்து வந்த விஷயம் சந்திரகுப்தனுக்கு தெரிந்துவிட்டால் பிறகு உன் நிலைமையை பற்றி யோசி. யாரை தனானந்தாலேயே அழிக்க முடியவில்லையோ அவனை உன்னால் மட்டும் என்ன செய்ய முடியும்? யார் வருவார்கள்? எதற்காக வருவார்கள்? சரி, எங்கிருந்து வருவார்கள்? வணங்குகிறேன். லாக்கானபிக் பொய் சொல்லவில்லை என்ற உண்மையை சொல்லத்தான் நான் இங்கே வந்துள்ளேன். அவர் உண்மையானவர் என்று சாம்ராட் முன்பே நிரூபித்து விட்டார். இப்பொழுது என்ன தோன்றுகிறது? இவன் செய்தி சொல்லவா இங்கு வந்தான்? இல்லை, நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ளத்தான் இங்கு வந்தான். சந்திரகுப்தனிடம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறுவான். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வேறு ஒருவர் வருவார்கள். இதே போல் யாரேனும் ஒருவர் இங்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். துரோகம்! எனக்கு துரோகம் செய்ய முயற்சி செய்யாதே. நீ என்னிடம் கேட்பது ஒரு கேவலமான செயல். ஆனால் என் மகனின் உயிருக்காக, அத்துடன் அவனை சார்ந்தவர்களுடைய உயிருக்காகவும் முடிவெடுத்து விட்டேன். நீ கூறுவதற்கு நான் கட்டுப்படுகிறேன். நதிக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்ள கடலில் கலந்து விடுகிறது. நதி ஓடும் திசையில் தடங்கல்கள் வந்தால் அது நின்று விடாது. எப்படிப்பட்ட தடங்கல்களையும் தகர்த்துவிட்டு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கும். பிறகு இறுதியாக கடலில் போய் கலந்து தன் நியதியை பூர்த்தி செய்து கொள்ளும். இதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அதை வெறும் லட்சியமாக பார்க்காமல் நியதியாக ஏற்று நிற்காமல் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய லட்சியத்தை அடைய உங்களால் தீர்க்கமாக செயல்பட முடியும். இந்த நதியும் அவ்வாறு செய்துதான் கடலில் கலக்கிறது. தனக்கு வரும் அத்தனை தடங்கல்களையும் தகர்த்துவிட்டு அது முன்னேறிச் செல்கிறது. தன் லட்சியத்தை அடைந்து
நியதியை பூர்த்தி செய்கிறது. நீதி என்னுடையது, நியதி உங்களுடையது. தாயின் சங்கடத்திற்கான காரணங்களையும் அவையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். என் தாயின் அவமானத்திற்கு பழி தீர்ப்பதற்காக அவர்களின் புதல்வன் நான் ஒருவனே போதுமானவன்தான்.